ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பம் நெய்யம் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்மருக்கு ஏற்ற ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய மெமரபிள் ரெசிபி. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட லெமன் அப்புறம் வந்து சுகர் இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நானும் என் சிஸ்டரும் எங்கள் அப்பாட்ட வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து செஞ்சு கொடுக்குற ஐஸ்கிரீம் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என் சிஸ்டர் பேசும்போது அவங்க வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, அதை நம்ம அப்படியே வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்தேன். இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஐஸ்கிரீம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மரம் உண்டு. அதனால் வந்து அந்த நார்த்தம்பழம் ஜூஸில் தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்து லெமனில் செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி கூட நீங்கள் ஆரஞ்சு பழம், அப்புறம் இந்த நார்த்தம்பழம், அந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட்ஸில் உள்ளது, அதுக்கப்புறம் மாம்பழம் அதில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் 200 கிராம் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டே இல்லாமல் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணும்போது நம்ம மெஷர்மெண்ட்டோட சொல்லணும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். இதில் வந்து இந்த 200 கிராம் வாட்டருக்கு வந்து நம்ம 100 கிராம் வந்து சுகர் எடுக்கிறோம். இது வந்து தண்ணியில் நல்லா கரையணும். ஸோ தண்ணியில் இது வந்து ரொம்ப பாகு மாதிரிலாம் காய்ச்சி வேணாம், சும்மா ஜஸ்ட் நம்ம சுகர் சிரப் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். தூசி இருந்ததுன்னா சுகர் சிரப்பை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெமனோட தொலியை வந்து நம்ம அந்த கேரட் சீவோம் பார்த்திங்கன்னா அதில் சீவிட்டு இந்த சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறது நல்ல வாசனை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமனோட தொலி தான். ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ உங்களுக்கு ஆரஞ்சு பழம் இல்லைன்னா நார்த்தம்பழத்தில் செய்யும்போது கூட நீங்கள் வந்து அந்த ஜூஸில் இந்த லெமன் தொலி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் வந்து சுகர் எடுத்துக்கனால 100 கிராம் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த லெமன் தொலி ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த சுகர் சிரப்பையும், இப்போ நம்ம அந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் வந்து கசப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அவங்க பாப்சிக்கிள்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் வச்சுட்டு நம்ம வந்து சின்ன ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். ஸோ ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 அந்த கவுண்டிங்கில் வந்து வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போது என்கிட்ட வந்து இந்த ஒரு ஐஸ் ஸ்டிக்ஸ் தான் இருந்தது, அதனால் இதை ஒன்று மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளரை வந்து கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவுத்தணும் அப்படின்னா சூப்பரான ஐஸ்கிரீம் லெமன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மள்ட்ட வந்து ஐஸ் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுவும் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லெமன் சுகர் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பர்பம் நெய்யம் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.